ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிடி கார்னர். இவள் உங்களின் தோழி. இன்றைக்கி நம்ம பசலைக்கீரையை வச்சு சூப்பராக ஒரு கடையல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் பசலைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல இதை பாலக்கீரை அப்படின்னும் சொல்லுவாங்க. சிறு பசலைக்கீரை, செடி பசலைக்கீரை அந்த மாதிரிலாம் இதை சொல்லுவாங்க. இது அப்படியே உங்களுக்கு தரையிலேயே வரும். தரை பசலைக்கீரை அப்படின்னு கூட இது பேர் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக வீட்லேயே நீங்கள் மண்ணில் தொட்டிலேயே இது ஈஸியாக வளர்ந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு கீரை கிடச்சிதுன்னா நீங்கள் ஒரு டைம் வாங்கி கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அப்படியே வேரோட தான் உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் அந்த வேரை மண்ணில் போட்டிங்கனாவே சீக்கிரமாக இது வளர்ந்துடும். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போ இதை நான் நல்லா தண்ணியில் போட்டு ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் எதுவும் தூசிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா இதை க்ளீன் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அந்த வேரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை 4-5 டைம் இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை இப்போ நான் ஒரு குக்கரில் மாற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் மண் சட்டியில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கீரை வேகும் போதே அது வாசனை அவ்வளோ சூப்பராக வரும் உங்களுக்கு. இப்போ நான் 2 மோர் மிளகாய் எடுத்திருக்கேன். வறுத்து எடுத்திருக்கேன் நான். உங்கள்கிட்ட மோர் மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவே யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் அதை எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு 5 பூண்டை நறுக்கி எடுத்திருக்கேன். 2 தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த கீரையோடு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதை அப்படியே மத்து போட்டு கடைஞ்சிட போகிறோம். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணியே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மிளகாய் தூள்லாம் நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க. டேஸ்ட் நல்லா இருக்காது. வெறுமே இந்த மாதிரி பச்சை மிளகா அப்படி இல்லைன்னா மோர் மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நம்ம துவரம் பருப்பும் பச்சை பருப்பும் நான் கலந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 hour. அதே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு துவரம் பருப்பு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பைத்தம்பருப்பும் எடுங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதோடு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தண்ணி தேவைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த தண்ணியே போதும், அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணல. பருப்பு ஊற வச்ச தண்ணி மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நீங்கள் குக்கர் மூடிட்டு 2 விசில் விட்டுடுங்க போதும். ஆல்ரெடி நமக்கு பருப்பு ஊற வச்சுருக்கோம். அதனால் 2 விசிலே இதுக்கு போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 2 விசிலுக்காக வெயிட் பண்ணுறேன். இது நீங்கள் மண் சட்டியில் பண்ணிங்கன்னா இது வேகும்போது அதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். எடுத்து கீழே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் கரண்டிலேயே இந்த மாதிரி வச்சு கலரி விடுங்க. அப்படி இல்லைன்னா மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விட்டிங்கன்னா இது அப்படியே சூப்பராக கடைஞ்சிடும். இது மிக்சிலெலாம் போடாதீங்க. போட்டிங்கன்னா குழ குழன்னு ஆகிடும். நம்ம இந்த மாதிரி கரண்டியோ மத்தோ வச்சு கடைஞ்சோம்னா இந்த அளவுக்கு சூப்பராக வந்துடும். இப்போ இதில் நம்ம தாளிக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். இதில் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. தண்ணி ஆட் பண்ணாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு பொரியட்டும். நீங்கள் இதில் வடாம் தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிக்கலாம். அப்படி இல்லைன்னா பூண்டு நசுக்கி போட்டும் தாளிக்கலாம். உங்களோட விருப்பம்தான். நான் இப்போ கடுகும் மோர் மிளகாவும் போட்டு தாளிக்க போகிறேன். நான் ஒரு மோர் மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டுறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம கீரையில் கொட்டிடலாம். இப்போ நான் இதை எடுத்து கீரையில் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளோட சூப்பரான பசலைக்கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பசலைக்கீரை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அடிக்கடி இந்த கீரையை நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இது. சுகர் பேஷண்ட்லாமும் இதை சாப்பிட்லாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.